படத்தோட ஸ்டார்டிங்ல ஊர்ல பேரும் புகழுமா வாழ்ந்துட்டு வர ஒரு பெரிய வீட்டு குடும்பத்தை தான் காட்டுறாங்க. வீட்டுல இருக்கிற எல்லாருமே ஊர் திருவிழாக்காக வேக வேகமா ரெடி ஆயிட்டு இருக்க அந்த வீட்டுல வேலை செய்யற ஒரு அம்மா. இது என்னோட டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்க்கை எப்படி ஓப்பன் பண்ணுன்றதுக்கான எக்ஸ்பிளைன் வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அம்மாவும் குழந்தையும் வீட்டுல இருக்கிறவங்கிட்ட சொல்லிட்டு அவங்களும் வீட்டை விட்டு கிளம்புறாங்க. அப்படி அங்கிருந்து கிளம்பி போயிட்டு ரொம்ப நேரம் ஆயும் அவங்க வீட்டுக்கு போகாதால அவங்களுடைய ஹஸ்பண்ட் நேரா இந்த பெரிய வீட்டுக்கு வந்து என்னுடைய மனைவியும் குழந்தையும் இன்னும் வீட்டுக்கு வரல, எங்க போனாங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படி சொல்லிட்டு வீட்டுல கேக்குறாங்க. அதுக்கு வீட்டுல இருக்கிறவங்களும் அவங்க கிளம்பி ரொம்ப நேரம் ஆச்சு, எங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்யற பொண்ணு தானே அப்படி சொல்லிட்டு கேர்லெஸ்ஸா எடுத்துக்கிறாங்க. ஆனா அந்த அம்மாவுடைய கணவர் வந்திருக்காரு பத்தியா, அவரு டைரக்டா போயிட்டு எஸ்பி ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துறாரு. இந்த போல பெரிய வீட்டுல என் பொண்ணாட்டி வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கா, ஆனா இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு என்னுடைய மனைவியும் பொண்ணும் இன்னும் வீட்டுக்கு வரல அப்படி சொல்லிட்டு எஸ்பி ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துறாரு. அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்குற எஸ்பியே நம்ம எஸ்.ஜே. சூர்யா தான். பெரிய வீட்டுக்கு வேலைக்கு போன உன் பொண்டாட்டியும் புள்ளியும் இன்னும் வீட்டுக்கு வரல, இதுதான் மேட்ரா அப்படி சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்டை வாங்கிக்கிறாரு. சோ அந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்டே. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே நம்ம எஸ்.ஜே. சூர்யாவுக்கும் அந்த பெரிய வீட்டுக்கும் ஏதோ சின்ன தகராறு இருக்கு போல. இத காரணமா வச்சு அந்த பெரிய வீட்டு ஆளுங்களை பழி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கிட்டையும் கான்ஸ்டபிள் கிட்டையும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. சோ இது நல்ல வாய்ப்பு, அவங்கள பழி வாங்குறதுக்கு இதை விடக்கூடாது அப்படி சொல்லிட்டு அந்த அம்மாவுடைய ஹஸ்பண்ட் கிட்ட எல்லா வாக்குமூலத்தையும் வாங்கிக்கிறாரு நம்ம எஸ்.ஜே. சூர்யா. சோ அதே சமயத்துல அந்த பெரிய வீட்டுக்குன்னு தெரிஞ்சு போச்சு, இவன் போயிட்டு பொண்டாட்டி புள்ளைய காணோம் அப்படி சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான். ஆல்ரெடி அந்த எஸ்பி நம்ம மேல காண்டல இருக்கான், இவன் வேற கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான். சோ இதை சாக்கா வச்சு நம்மள என்ன வேணாலும் அவன் பண்ணுவான், அவங்க கிட்ட இருந்து எப்படியாவது நம்ம தப்பிச்சாகணும், அதுக்கு முன்னாடி நம்ம அவனை போடணும் அப்படி சொல்லிட்டு அந்த பெரிய வீட்டு ஆளுங்க எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. பெரிய வீட்டுல இருக்கிற ஒரு பேரு ரவி, அவருடைய பையன் பேரு கண்ணன். ஊர்ல பெரிய மனுஷன்றதால அடியாளு அவரை சுத்தி 10 பேர் இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாத இன்னைக்கு திருவிழா நாள். சோ எஸ்பி நம்மள தேடி வரதுக்குள்ள அவனை நம்ம போட்டு தள்ளிட்டு இந்த பிரச்சனையை முடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதே சமயத்துல இன்னொரு சைடு அந்த பெரியவர் இருக்காரு பத்தியா, அவர் பையன்கிட்டயும் அவருடைய அடியாட்கள் கிட்டயும் அந்த வீட்டு வேலை செய்யற பொம்பளைக்கு என்னதான் ஆச்சு அவங்கள ஒரு சைடு தேட சொல்லி அடியாட்களை அனுப்பிச்சு வச்சிடறாரு. இன்னொரு சைடு நம்ம எஸ்.ஜே. சூர்யா அப்பா ரவி மேலையும் கண்ணன் மேலையும் ஏதாவது ஒரு கேஸ போட்டு அவங்கள என்கவுண்டர்ல போட்டு தள்ளணும் அப்படி சொல்லிட்டு வெறியா சுத்திட்டு வந்துட்டு இருக்காரு. சோ அதனால ஒரு ஃபேக் பாடியை ரெடி பண்ணி அந்த தொலைஞ்சு போன அம்மாவோடைய கணவர்கிட்ட ஃபேக் பாடியை காய்ச்சி இது உன்னுடைய பொண்டாட்டி பாடின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு என்கிட்ட ஸ்டேட்மெண்ட் கொடு, நீ கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டை வச்சுதான் நான் கண்ணனையும் அவங்க அப்பா ரவியும் அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு நம்ம எஸ்.ஜே. சூர்யா வாண்டடா கேட்கறாரு. சோ ஒரு சைடு பொண்டாட்டியை காணும் புள்ளைய காணும் அப்படின்ட்டு சோகத்துல இருந்தாலும் அவங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்ற ஒரு சந்தேகத்துல அந்த ஃபேக் பாடியை இது என்னுடைய பொண்டாட்டி பாடி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்.ஜே. சூர்யா கிட்ட வாக்குமூலத்தை குத்துறாரு. இந்த கேஸ் அரெஸ்ட் வாரண்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம எஸ்.ஜே. சூர்யாவும் ஹையர் ஆபீசருக்கு எல்லாம் போன் பண்ணி ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் மாட்டிருக்கு, இதுதான் தகுந்த சமயம், நான் அவனை என்கவுண்டர்ல தூக்க போறேன் அப்படி சொல்லிட்டு ஹையர் ஆபீசர் கிட்ட இருந்து பர்மிஷனும் வாங்கிடுறாரு. சோ நம்ம எஸ்.ஜே. சூர்யா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே இந்த ஸ்டேஷன்ல இருக்கிற ஒரு போலீஸ் ஆபீசர் பெரிய வீட்டாருக்கு போன் பண்ணி இந்த போல எஸ்.ஜே. சூர்யா பிளான் பண்ணிட்டு இருக்காரு உங்களை கொலை பண்றதுக்காக, நீங்க தப்பிச்சு போயிடுங்க அப்படி சொல்லிட்டு பெரிய வீட்டாருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. சோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பெரிய வீட்டு ரவியும் கண்ணனும் அவன் என்னடா நம்மள போட வருது, அவனுக்கு முன்னாடி நம்ம அவனை போடணும் அப்படி சொல்லிட்டு அப்பனும் புள்ளியும் பிளான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் கண்ணனுடைய அப்பா ரவி சொல்றாரு, எஸ்.ஜே. சூர்யாவை போடும்னா தகுந்த ஒரு ஆள் தேவை, அதுக்கு நான் போயிட்டு காளிய பார்க்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு கண்ணனும் காளியெல்லாம் ஒன்னும் தேவையில்ல, நானே அவனை பாத்துக்கிறேன், நீ காளி கிட்ட போயிட்டு நிக்கிற வேலை எல்லாம் இருக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்றாரு நம்ம கண்ணன். ஆனா அதெல்லாம் எதுவுமே பொருட்படுத்தாம நம்ம ரவி காளியை பார்க்கறதுக்காக 2-3 அடியாட்களை கூட்டிட்டு கிளம்புறாரு. அங்க கட் பண்ணி இந்த சைடு நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பேரு காளி, ஹீரோயினி பேரு கலைவாணி. 2 பேருமே லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. 2 குழந்தை இருக்கு, சின்னதா பொட்டி கடை வச்சுட்டு ரன் பண்ணிட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயினி 2 பேருமே கடைக்கு சரக்கு வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போயிட்டு சரக்கு எல்லாமே இறக்கி வச்சிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோவோடைய பசங்க 2 பேருமே வந்துட்டு இன்னைக்கு திருவிழாக்கு பொண்ணு உங்களுக்கு தெரியாதா, எதுக்கு இவ்வளவு லேட்டா வரங்க அப்படி சொல்லிட்டு அப்பா அம்மா 2 பேருமே கேட்க, திருவிழாக்கு தானே செல்லம், உடனே நான் கூட்டிட்டு போறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல அந்த இடத்துல ஒரு கார் வந்து நிக்குது. அதுல வரவரு வெங்கட். சோ வெங்கட்ட பார்த்த உடனே நம்ம ஹீரோ ஜாலியா பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமா பிடிக்கல, இவன் ஏன் இங்க வந்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு அவங்க முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. சோ இப்பதான் ஒரு விஷயம் புரியுது, இதுக்கு முன்னாடியே இவங்களுக்கும் நம்ம ஹீரோக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது அப்படி சொல்லிட்டு. சோ வெங்கட் வந்த உடனே நம்ம ஹீரோ காளியை பார்த்து உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படி சொல்லிட்டு தனியா பேசுறாரு. ஆனாலும் பக்கத்திலே நம்ம ஹீரோயின் இருந்து ஒட்டு கேட்கறாங்க. அதெல்லாமே தாண்டி நான் உங்ககிட்ட தனியா பண்றோம், இதெல்லாம் தாண்டி மேல பெரியப்பா ரவி வந்திருக்காரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அங்க மேல கூட்டிட்டு போறாரு மொட்டை மாடிக்கு. ரவியை பார்த்த உடனே நீங்க எங்கப்பா இங்க, சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே அப்படி சொல்லிட்டு ரொம்ப மரியாதை நிமித்தமா அவர்கிட்ட பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. சோ இதுக்கு முன்னாடி இவங்களுக்கும் நம்ம ஹீரோக்கும் ஏதோ பழக்க வழக்கம் இருக்கிற மாதிரி தெரிய வருது. ரவி வந்த உடனே நம்ம ஹீரோ கிட்ட எனக்கு ஒரு உதவி பண்ணி ஆகணும் காளி அப்படி சொல்லிட்டு
கேக்குறாரு. சோ இப்பதான் நான் பொண்டாட்டி புள்ள குடும்பம் அப்படி சொல்லிட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன். திருப்பி என்னுடைய வாழ்க்கைக்குள்ள வராதுங்க அப்படி சொல்லிட்டு நம்ம காளி சொல்றாரு. அதுக்கு நம்ம ரவியும் இல்ல நீ இந்த உதவியை பண்ணிதான் ஆகணும். என்னுடைய பையனுடைய உசுறு ஊஞ்சலாடிட்டு இருக்கு. நீ முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத அப்படி சொல்லிட்டு உடனே டப்புன்னு காலில் விழுந்துறாரு நம்ம ரவி. சோ காளியும் இவ்வளவு பெரிய மனுஷன் என் காலில் விழுறதா அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு என்ன வேலையோ அதை நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டு வாக்கு கொடுக்குறாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ்.ஏ. சூர்யா இருக்காரு பத்தியா, அவர் வந்து கல்லனை எப்படியாவது கொலை பண்ணணும் அப்படி சொல்லிட்டு கங்கணம் கட்டிட்டு இருக்காரு. இந்த சைடு பார்த்தா அதுக்கு முன்னாடி நான் கொலை பண்ணணும் அப்படி சொல்லிட்டு கண்ணனும் ரவியும் பிளான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அதுக்காக தான் நம்ம கண்ணனுடைய அப்பா ரவி நம்ம காளி கிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்காக வந்திருக்காரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ்.ஏ. சூர்யாவை நீ தான் கொலை பண்ணணும் அப்படி சொல்லிட்டு நம்ம காளி கிட்ட ஹெல்ப் கேட்க வந்திருக்காரு. சோ இதெல்லாமே சொன்ன ஒண்ணு நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல தயங்குறாரு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல சரி இதுக்கு முன்னாடி நான் பண்ண பாவத்தையே எப்படி கழுவுறதுன்னு தெரியாத முடிச்சிட்டு இருக்கேன். ஆனா திருப்பு என்ன பாவம் பண்ண வைக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரம் பேசிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல இதை நான் பண்றேன் அப்படி சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. ஆனா அவங்க பொண்டாட்டிக்கு தெரியாம ஒரு சைடு பார்த்தா பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாமே திருவிழாக்கு கூட்டிட்டு போ அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை சுத்தி வந்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ இன்னொரு சைடு ரவிக்கு வாக்கு கொடுத்துட்டாரு எஸ்.ஏ. சூர்யாவை கொலை பண்றேன் அப்படி சொல்லிட்டு. சோ எப்படியாவது கடனை காப்பாத்தி ஆகணும், எஸ்.ஏ. சூர்யாவை கொலை பண்ணணும், வீட்டை ஏமாத்திட்டு நம்ம இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்றதுக்காக நம்ம ஹீரோ பொண்டாட்டி பிள்ளை எல்லாமே தூங்க வச்சுட்டு அங்க இருந்து ரவியோடைய தம்பி பையன் வெங்கட் வந்தான் பத்தியா, அவன் கூட அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறாரு. சோ இவனை எப்படி கொலை பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு ரவி கிட்டையும் நம்ம ஹீரோ பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது கன்னி வெடிகளை ஏரிக்கார ஓரத்துல வச்சிடலாம், கண்டிப்பா அவன் ஏரிக்கார ஓரம் இன்னைக்கு திருவிழா நைட்டு எப்படி இருந்தாலும் ரவுண்ட்ஸ் வருவான், அதுல சுத்து போட்டு அவனை கொலை பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு கன்னி வெடிகள்லாம் எடுத்து போயிட்டு நம்ம ஹீரோவும் வெங்கட்டும் அந்த இடத்துல பொருத்திட்டு இருக்காங்க. சோ அப்படி ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த இடத்த செட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்ப எஸ்.ஏ. சூர்யாவும் அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து நம்ம வெங்கட்டுக்கு வலிப்பு வந்துருது. வெங்கட்டை காப்பாற்றுறதுக்காக நம்ம ஹீரோ காளி எஸ்.ஏ. சூர்யாவை அந்த இடத்துல கோட்டை விட்டுறாரு. சோ இந்த பிளான் மிஸ் ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ரவிக்கு போன் பண்ணி அப்பா நான் நினைச்ச மாதிரி நடக்கல, அடுத்த பிளான்ல நான் எப்படியாவது முடிச்சிடறேன் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. சோ கோட்டை விட்டுட்டு என்ன பண்ண போற அப்படி சொல்லிட்டு ரவி பேசிட்டு இருக்கும்போது இதை நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு வெங்கட்டை விட்டுட்டு நம்ம ஹீரோ மட்டும் தனியா ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து ஆப்போசிட்ல நம்ம எஸ்.ஏ. சூர்யா கார்ல வந்துட்டு இருக்காரு. சோ முகத்தை மூடிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு இருக்க, யாரா இவன் தனியா இந்த நேரத்துல இந்த இடத்துல வரானே அப்படி சொல்லிட்டு நம்ம எஸ்.ஏ. சூர்யாவே நடுங்குறாரு. சோ அவன் யாரு அவனை செக்அப் பண்ணுன்னு சொல்லும் போது இன்னொரு போலீஸ் போய் செக் பண்ணும்போது நம்ம ஹீரோவும் முகத்துல இருந்த துண்டை எடுத்துட்டு அவருடைய ஃபேஸ காட்டின உடனே நம்ம எஸ்.ஏ. சூர்யா பயங்கரமா ஷாக் ஆகி நிக்கிறாரு. ஷாக் ஆனது மட்டும் இல்லாத இன்னொரு போலீஸ் போர்ஸ உடனே இங்க வர சொல்லு, இதெல்லாமே தாண்டி அவங்க கிட்ட வேற ஏதாவது பொருள் இருக்கா போயிட்டு முதல்ல செக் பண்ணு அப்படி சொல்லிட்டு 2-3 போலீஸ அனுப்புறாரு. சோ நம்ம ஹீரோவை செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட எதுவுமே இல்ல. அந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட நம்ம ஹீரோ எஸ்.ஏ. சூர்யா கிட்ட நான் தனியா பேசணும் அப்படி சொல்லிட்டு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. அவரு வந்து நம்ம எஸ்.ஏ. சூர்யா கிட்ட சொல்ல அவன் ஏன்டா என்கிட்ட இந்நேரத்துக்கு தனியா பேசணும், அவனை ஒழுங்கா செக் பண்ணி அனுப்பு அப்படி சொல்லிட்டு நம்ம எஸ்.ஏ. சூர்யா கிட்ட வந்து நம்ம ஹீரோ பேசுறதுக்காக வரும்போது நம்ம எஸ்.ஏ. சூர்யா ஒரு நடுங்குறாரு பாருங்க. இதுலயே தெரிய வருது ஒரு எஸ்பியே நம்ம ஹீரோவை பார்த்து நடுங்குறாருனா அப்படின்னா நம்ம ஹீரோ ஏதோ ஒரு பெரிய சம்பவம் பண்ணிருக்காரு மட்டும் தெரிய வருது. சோ அத சஸ்பென்ஸாவே இன்ன வரைக்கும் வச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் வந்து எஸ்.ஏ. சூர்யா கிட்ட நீ இந்த இடத்துல இருக்காத, நீ இங்க இருந்து தப்பிச்சு போயிடு அப்படி சொல்லிட்டு நம்ம எஸ்பி கிட்ட நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. நான் ஏன்டா போனோம், நீ ஏன் இந்த இடத்துல இந்நேரத்துக்கு இருக்க அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்க. நம்ம ஹீரோ ஒரு வார்த்தையை சொல்றாரு, அதாவது உன்னுடைய உயிருக்கு இந்த இடத்துல பிரச்சனை இருக்கு, எனக்கு ரவி என்ன ஒரு வேலை கொடுத்துக்கிறாரு, அந்த வேலையை நான் முடிக்காத இருக்கணும்னா நீ இந்த இடத்துல இருக்க கூடாது அப்படி சொல்லிட்டு மேலோட்டமா சொல்றாரு. அது என்ன வேலையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் இந்த இடத்துல இருந்து நீ போகணும், அப்படி இல்லனா நீ இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போக முடியாது அப்படி சொல்லிட்டு நம்ம எஸ்பி எஸ்.ஏ. சூர்யா மிரட்டுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோ உண்மையை ஒத்துக்கிறாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா பெரிய வீட்டு ரவி தான் உன்னை கொல்றதுக்காக என்ன போட்டிருக்காரு, நான் நினைச்சிருந்தா உன்னை அப்பவே கொலை பண்ணிட்டு போயிட்டே இருந்திருப்பேன், ஆனா என்னுடைய குடும்பம் எல்லாமே திருவிழால மாட்டிட்டு இருக்கு, என்னால அவனுங்களை நம்பவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. அதே சமயத்துல நம்ம எஸ்.ஏ. சூர்யாவும் கேக்குறாரு, உண்மையாலுமே அந்த பெரிய வீட்டுல வேலை செய்யற அந்த பொண்ணும் குழந்தைக்கும் என்ன ஆச்சு, உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படி சொல்லிட்டு நம்ம காளி கிட்ட கேக்குறாரு. நம்ம காளியும் எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது, காலையில வந்தாரு உன்னை போடணும்னு சொன்னாரு, நான் முடியாதுன்னு சொன்னேன், வேற வழி இல்லாத ஒத்துக்கிட்டேன் அப்படி சொல்லிடுறாரு. சோ அந்த இடத்துல நம்ம எஸ்.ஏ. சூர்யா ஒரு பிளான போறாரு, அதாவது நீ கண்ண இருக்கிற இடத்தையும் ரவி இருக்கிற இடத்தையும் என்கிட்ட சொல்லிடு அப்படி சொல்றாரு. ஆனா நம்ம காளிக்கு கண்ண இருக்கிற இடமும் ரவி இருக்கிற இடமும் தெரியாது. சோ அதனால நம்ம எஸ்.ஏ. சூர்யா என்ன பண்றாருன்னா நம்ம காளிய அரெஸ்ட் பண்ணி ஜெயில வைக்கணும் அப்படி சொல்லிடுறாரு. இன்னொரு சைடு பார்த்தா நம்ம ரவியோட தம்பி பையன் வெங்கட் இருக்கான் பாத்தியா, அவங்கிட்ட நம்ம ஹீரோ காளி உண்மையாலுமே அந்த அம்மாவுக்கும் குழந்தைக்கு என்ன ஆச்சு, நீங்க எதுவும் பண்ணல இல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு வெங்கட்டும் இல்ல நாங்க எதுவுமே பண்ணல, அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனா இது எல்லாமே எஸ்.ஏ. சூர்யாவோட பிளான் தான் அப்படி சொல்லிட்டு வெங்கட் சொல்றாரு. சோ இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோ போலீஸ் கஸ்டடியில இருந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை பத்தி இந்த சைடு நம்ம கண்ணனும் அவங்க அப்பா ரவியும் பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம எஸ்.ஏ. சூர்யாவும் ஒரு போலீஸ் ஆபீசரும் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. சோ அப்பனா நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி ஏதோ பெரிய ஒரு சம்பவம் பண்ணிக்கிறாரு, அதனாலதான் இவரை பார்த்து இன்னைக்கு இத்தனை பேர் பயப்படுறதுக்கான காரணம் என்னடான்னு பார்த்தா அந்த ஒரு நாள் சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக்கை ஸ்டார்ட் பண்றாங்க. கொஞ்சம்
வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கல்யாண நாளை தான் காட்டுறாங்க. கல்யாணத்துக்காக குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாமே கல்யாண வேலையை இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்க, கல்யாண மாப்பிள்ளை எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறாங்க. கல்யாண மாப்பிள்ளையே நம்ம ஹீரோ காளி தான். சோ கல்யாண மாப்பிள்ளையே காணோம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவுடைய அம்மா கிட்ட ஃப்ரெண்டு சொல்ல, அவன் எங்க இருப்பான் எனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு பொண்ணுடைய ரூமை தட்டினா நம்ம ஹீரோ பொண்ணுடைய ரூம்ல தான் இருக்காரு. அதாவது பொண்ணுக்கு இதுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனது மட்டும் இல்லதான் அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு. நம்ம ஹீரோனோட முத கல்யாணத்தை பத்தி எதுவுமே பெருசா எதுவும் சொல்ல அப்படியே விட்டுட்டாங்க. சோ இப்ப நம்ம ஹீரோ அந்த பொண்ணை லவ் பண்ணிருக்காரு. சோ அதனால ஃபேமிலியா சேர்ந்து நம்ம ஹீரோவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இந்த கல்யாணத்திலே நம்ம பெரிய வீட்டு ரவியும் கண்ணனும் இருக்காங்க. அதே சமயத்துல நம்ம எஸ்.ஏ. சூர்யாவும் ஃப்ரெண்டா தான் இருக்காங்க. சோ இதுல இருந்தே தெரியவது இவங்க எல்லாமே ஒரு ஒண்ணு மண்ணா வாழ்ந்த குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண வேலை எல்லாமே ஒரு சைடு நடந்துட்டு இருக்க, நம்ம ஹீரோவும் பொண்ணு ரூம்ல இருந்து கிளம்பி அவர் ரூமுக்கு வந்து குளிச்சு ரெடி ஆயிட்டு வேட்டி சட்டையை தேடுறாரு. வேட்டி சட்டையை காணோம். எங்கடான்னு பார்த்தா வேட்டி சட்டை பொண்ணுடைய ரூம்ல தான் இருக்கு. திருப்பணும் பொண்ணுடைய ரூமுக்கு போயிட்டு வேட்டி சட்டையெல்லாம் போட்டுட்டு மாப்பிள்ள கணக்குல வெளியே வர, கல்யாணம் ஆரம்பத்துல இருந்து எண்டிங் வரைக்கும் திலீப் எங்க அப்படி சொல்லிட்டு கல்யாண வீட்டுல இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு இருக்காரு. அந்த வெங்கட் கிட்டையும் கேட்டுட்டு இருக்காரு. சோ யாருமே திலீப் எங்க போனா, ஒரு கட்டத்துக்கு மேல கல்யாணமும் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் உண்மையே திலீப் வரல, அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டீப்பா தேட ஆரம்பிக்கிறாரு நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோக்கும் திலீப்புக்கு இருக்கிற பாண்டிங்க பத்தி பெருசா எதுவும் சொல்ல, ஆனாலும் நம்ம திலீப் எங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா கேட்டுட்டு வந்துட்டு இருக்காரு. சோ அப்பதான் நம்ம எஸ்.ஏ. சூர்யா திலீப்புக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்மையை அந்த இடத்துல சொல்றாரு. அதாவது திலீப் கல்யாண வேலையெல்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ் ஆபீசர் நம்ம திலீப்பை அரெஸ்ட் பண்ணிருக்காரு. என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு தெரியாம அந்த இன்ஸ்பெக்டர் திலீப்பை 2 அடி அடிச்சிருக்காரு. திலீப்பை போட்டு அந்த இன்ஸ்பெக்டர் பயங்கரமா அடிச்சிருக்காரு. சோ அதனால திலீப் இறந்து போயிட்டு இருக்காரு. சோ இந்த விஷயம் ஆரம்பத்திலே நம்ம வெங்கட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஏன் ரவிக்கு கண்ணனு கூட நம்ம எஸ்பி எஸ்.ஏ. சூர்யா திலீப் இறந்த விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. சோ ரவியும் கண்ணனும் சேர்ந்துதான் காளிக்கு கல்யாணம் முடிகிற வரைக்கும் திலீப்புக்கு என்ன நடந்தன்ற உண்மையை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வச்சிருப்பாரு. சோ அதே போல இவரும் சொல்லாத இருந்ததால கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப டீப்பா நம்ம ஹீரோ கேட்க ஆரம்பிக்கிறதுக்கும் போது எஸ்.ஏ. சூர்யாவை டைரக்டா திலீப்புக்கு நடந்த உண்மையை நம்ம காளி கிட்ட சொல்லிடுறாரு. அதை கேட்ட உடனே பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு நம்ம ஹீரோ காளி. நம்ம ஹீரோவுடைய கோபத்தையும் அவருடைய கான்சியஸையும் அங்க இருக்கிற யாராலையுமே கட்டுப்படுத்த முடியல. அவ்வளவு கோவப்படுறாரு. அது மட்டும் இல்லாம திலீப் இப்ப எங்க இருக்கான், அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்.ஏ. சூர்யா கிட்ட டீட்டெயிலா விசாரிக்கிறாரு. அது மட்டும் இல்லாத திலீப்பை யார் அடிச்சது, அந்த இன்ஸ்பெக்டரை வர சொல்லு அப்படி சொல்றாரு. அந்த இன்ஸ்பெக்டர் முன்னாடியும் வச்சு நம்ம எஸ்.ஏ. சூர்யாவை நம்ம காளி கிட்ட பேச வைக்கிறாரு. திலீப்பை நான் தான் ஸ்டேஷனுக்கு கூட்டு போனேன், என்ன மறுவாத இல்லாத பேசுறான், அதனால நான் அவனை அடிச்சேன், அவன் பாத்ரூமுக்கு போனா பாத்ரூம்ல இருந்து வழுக்கி விழுந்துட்டான் அப்படி சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் போய் சொல்றாரு. சோ இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை மரியாதை இல்லாத பேசினா அவனை அடிப்பியா, நானே இப்ப உன்னை மரியாதை இல்லாத பேசுறேன், என்ன அடிடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தௌலத்தா பேசுறாரு. அந்த இடத்துல நம்ம எஸ்பி ரவி கண்ணன் நம்ம ஹீரோயினி ஹீரோவுடைய அம்மா எல்லாருமே இருந்துட்டு இருக்காங்க. அப்ப பாருங்க நம்ம ஹீரோ மேல எல்லாருமே பயங்கரமா பயத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இதுக்கு முன்னாடியும் நம்ம ஹீரோ பெருசா ஏதோ சம்பவம் பண்ணிக்கிறாரு அப்படின்னு மட்டும் தெரிய வருது. அப்போ திலீப் இறந்த விஷயம் ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும், என்கிட்ட சொல்லல, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்கிட்ட சொல்றாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, டைரக்டா வெங்கட்ட பார்த்து திலீப் இறந்த விஷயம் உனக்கு எப்ப தெரியும் அப்படி சொல்லி கேட்கிறாரு. எனக்கு காலையிலே தெரியும் அப்படி சொல்லிட்டு வெங்கட்டும் சொல்லிடுறாரு. ரவி பெரியப்பா தான் உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னாரு அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட உடனே உன்ன 2 பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. அப்ப பாருங்க நம்ம எஸ்.ஏ. சூர்யா நம்ம ஹீரோ காளியை பார்த்து அந்த இன்ஸ்பெக்டரோடைய மாமனார் பெரிய ஆளு, சோ அவனை புகைச்சிக்கிட்டு நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படி சொல்றாரு. அவன் பெரிய ஆளா இருந்தா திலீப்பா அவன் கொலை பண்ணலாமா அப்படி சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷனா பேசுறாரு. உடனே நம்ம எஸ்.ஏ. சூர்யாவும் நீ வந்து திலீப்போட பாடியை கலெக்ட் பண்ணிக்கோ, இன்ஸ்பெக்டரோடைய மாமனாரை வர சொல்லிடுறேன், நம்ம சமாதானமா பேசி முடிச்சுக்கலாம் அப்படி சொல்றாரு. உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த இன்ஸ்பெக்டரோட மாமனாரே வர சொல்றாரு. நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு போறாரு. அப்படி போகும்போது நம்ம ஹீரோ அவங்க பொண்டாட்டி வாங்கி கொடுத்த அந்த வேட்டி சட்டை எல்லாமே கழட்டி வச்சுட்டு கையில ஒரு மஞ்ச பேக்கை மட்டும் எடுத்துட்டு போறாரு. போலீஸ் ஸ்டேஷன் போனதுக்கு அப்புறமும் எஸ்பியும் இருக்காரு, ரவி இருக்காரு, அந்த இடத்துல கண்ணனும் இருக்காங்க. அதே சமயத்துல அந்த இன்ஸ்பெக்டரோட மாமனாரும் இருந்துட்டு வராரு. சமாதானமா பேசிட்டு இருக்கும் போதே என்னடா உன்னை பார்த்துலாம் நான் பயப்படணுமா அப்படி சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டரோட மாமா பேசிட்டு இருக்க, அந்த இடத்துல கையில வச்சிருந்த பேசிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ என்னடா கையில ஒரு மஞ்ச பை வச்சிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு அந்த மஞ்ச பையை வாங்கி ஒரு கான்ஸ்டபிள் செக் பண்ணிட்டு இருக்கும் போதே அந்த பையுக்குள்ள இருக்கிற ஒரு வெப்பனை எடுத்து அந்த இன்ஸ்பெக்டரோடைய மாமனாரை கொலை பண்ணிடுறாரு நம்ம காளி. அவனை கொலை பண்ணது மட்டும் இல்லாம அந்த இன்ஸ்பெக்டரையும் போட்டு தள்ளிடுறாரு. என்னடா கையில எந்த ஒரு பொருளுமே இல்லாதவன் தான் இந்த வெப்பன் எப்படிடா வந்துச்சு அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம எஸ்பி எஸ்.ஏ. சூர்யாவும் ரவி கண்ணன் எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆவாராங்க. சோ இதுதான் இவர் பண்ண பெரிய சம்பவம். அதனாலதான் இவங்க எல்லாருமே நம்ம காளிக்கு பயந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாத அந்த பிரச்சனைக்கு அப்புறம் வேற ஒரு ஆள் தான் இவங்களை கொலை பண்ணதுக்கு ஜெயில இருந்திருப்பாரு. இந்த பிரச்சனைக்கு
அவருக்கு எனக்கும் சம்பந்தம் இல்ல அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவரு உண்டு, அவர் குடும்பம் உண்டு, இவ்வளவு நாளா ஒரு தனி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்துட்டு இருப்பாரு. சோ இப்போ வந்து நம்ம ரவி ஒரு பிரச்சனை, அதுவும் அந்த எஸ்பியை போட்டு தள்ளணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. சோ பிளாஷ்பேக்ல இருந்து கரண்ட் சிச்சுவேஷனுக்கு வந்தா இப்ப நம்ம ஹீரோ எஸ்பியோட கண்ட்ரோல்ல தான் இருந்துட்டு வராரு. கண்ணன் இருக்கிற இடத்த சொல்லிட்டேன்னா நான் கண்ணனை போட்டு தள்ளிட்டு இந்த பிரச்சனையை இத்தோட முடிச்சுக்குவேன் அப்படி சொல்லிட்டு நம்ம எஸ்பி நம்ம காளி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கண்ணன் இருக்கிற இடம் எனக்கு தெரியாது அப்படி சொல்லிட்டு ஓப்பனா ஒத்துக்கிறாரு. சோ ரவியோடைய கான்டாக்ட் மட்டும் தான் என்கிட்ட இருக்கு, அவரு போன் பண்ணா மட்டும்தான் எனக்கு ஏதாவது தெரியும். சோ அதை தவிர்த்து எனக்கு வேற எதுவும் தெரியாது, என்னை விட்டுருங்க, உங்க பிரச்சனையை நீங்களே பாத்துக்குங்க, நான் இங்க இருந்து கிளம்புறேன், என்னுடைய பொண்டாட்டி புள்ள முக்கியம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து நழுவ பார்க்க அந்த இடத்துல நம்ம எஸ் சூர்யா ஒரு செக் வைக்கிறாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா உன் பொண்டாட்டி புள்ள திருவிழாவில் தான் இருக்காங்க, ரவி போன் பண்ணும்போது கண்ணா இருக்கிற இன்ஃபர்மேஷனை என்கிட்ட கொடுத்துட்டேன்னா உன் பொண்டாட்டி புள்ள சேஃபா இருக்கும், அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு என்ன நடக்குன்னு எனக்கே தெரியாது அப்படி சொல்லிட்டு நம்ம எஸ் சூர்யா நம்ம ஹீரோவை லாக் பண்ணிடுறாரு. சோ அதனாலே கண்ண இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிறாரு நம்ம ஹீரோ ரவி மூலியமா. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோவும் கண்ண இருக்கிற இடத்த எஸ்பி கிட்ட சொன்ன உடனே எஸ்பியும் கண்ணனை போயிட்டு லாக் பண்ணிடுறாரு. சோ இப்போ எஸ்பி கிட்ட ரவியோட மகன் கண்ணை கையும் களவும் மாட்டிக்கிட்டாரு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கண்ணனுக்கு ஒரே சந்தேகம், நான் இருக்கிற இடம் யாருக்குமே தெரியாது, ஆனா எப்படி எஸ்பி தெரிஞ்சு இந்த இடத்துக்கு வந்திருப்பான், இது சந்தேகமாவே இருக்கு அப்படி சொல்லி அவரு மனசுல ஒரு கேள்விக்குறி ஓடிட்டே இருக்கு. சோ அப்ப பாருங்க நம்ம எஸ்பி எஸ் சூர்யா இருக்காரு பாத்தியா, நம்ம கண்ணனையும் அரெஸ்ட் பண்ணிடுறாரு, இன்னொரு சைடு நம்ம ஹீரோவையும் அரெஸ்ட் பண்ணி வச்சிட்டு இருக்காரு. இவங்க 3 பேருமே ஒரே இடத்துல தான் இருந்துட்டு வர நம்ம எஸ்பி அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. அந்த நேரம் பார்த்து ஒரு போலீஸ் ஆபீசர் நம்ம ஹீரோ கிட்ட பேசுற மாதிரி பேசி அவர்கிட்ட ஒரு போனை கொடுக்கறாரு. அந்த போன் மூலியமா நம்ம ஹீரோ காளி ஃபேமிலி கிட்ட கான்டாக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. அந்த சமயத்திலேயே நம்ம கண்ணன் என்னுடைய அப்பா கிட்ட நான் உடனே பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போனை வாங்குறாரு. சோ இப்ப நம்ம கண்ணனும் ரவி கிட்ட எஸ்பி எங்களை அரெஸ்ட் பண்ணிட்டான் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் சொன்ன உடனே நம்ம ரவியும் அவருடைய அடியாட்கள் எல்லாமே கூட்டுக்கிட்டு எஸ்பியை இன்னைக்கே எப்படியாவது போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பிளானோட அந்த இடத்துக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கூட ஒருத்தர் வெங்கடன்னு ஒரு கேரக்டர் இருந்தாரு பாத்தியா, அவர் வந்து ஒரு 4-5 ரவுடி ஆட்கள் எல்லாமே கூட்டிட்டு வந்து நம்ம கண்ணனும் காளியும் இருக்கிற இடத்த சுத்து போட்டு நம்ம எஸ் ஜே சூர்யாவே ஷூட் பண்ணிடுறாரு. சோ அதுக்கப்புறமா எஸ் ஜே சூர்யா அந்த இடத்துல இருந்து ஒரு போலீஸ் மூலியமா தப்பிச்சு போயிடுறாரு. இன்னொரு சைடு பார்த்தா போலீஸும் நம்ம கண்ணனையும் காளியும் கட்டி போட்டு வச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இருந்து நம்ம காளியும் வெங்கட் மூலியமா தப்பிச்சிடுறாரு. அதே சமயத்துல நம்ம கண்ணன் ஒரு வார்த்தையை சொல்றாரு நம்ம காளி கிட்ட, அது என்னன்னு பாத்தீங்கன்னா நீ மட்டும் எஸ்பியை என் கூட நின்னு சப்போர்ட் பண்ணி போட்டு தள்ளிட்டேன்னா உன் குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராத நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்றாரு. சோ இன்னொரு சைடு பார்த்தா நான் கண்ணனை போட்டு தள்ளுவேன் அப்படி சொல்லிட்டு எஸ்பி கிட்ட வாக்கு கொடுத்துறாரு நம்ம காளி. சோ இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாத நம்ம ஹீரோ பயங்கரமா முடிச்சிட்டு இருக்காரு. சோ அந்த நேரத்துல நம்ம ஹீரோ கண்ணனுக்கு பண்ற மாரி நம்ம எஸ்பியும் அந்த இடத்துல இருந்து எப்படியாவது தப்பிச்சு போக வைக்கிறாரு. ஆனா காளி எஸ்பியை காப்பாத்துறான் அப்படி சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம கண்ணனுக்கு தெரிய வருது. சோ நம்ம ஹீரோ காளி எஸ்பியை காப்பாத்துறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா உன் மேல எந்த கேஸும் வராத நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம எஸ்பி நம்ம காளி கிட்ட ஆரம்பத்திலே சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாத உன் குடும்பத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருப்பாரு. சோ அதனாலதான் குண்டடிப்பட்டு இருக்கிற நிலைமையில கூட நம்ம எஸ்பியை நம்ம ஹீரோ காப்பாத்தி வந்துட்டு இருக்காரு. ஆனாலும் இப்ப நம்ம கண்ணனுக்கு தெரிய வந்துருச்சு, நம்ம ஹீரோவை சுத்தி வளைச்சு லாக் பண்ணிடுறாரு. அந்த இடத்துல நம்ம ஹீரோவை கண்ணை கொலை பண்றதுக்காக போகும்போது நம்ம ஹீரோ பயங்கரமா கோவப்பட்டு நம்ம கண்ணனுடைய கைய வெட்டிடுறாரு. அது மட்டும் இல்லாத அவங்க கூட இருந்த மொத்த அடியாட்களையும் கொலை பண்ணிடுறாரு. சோ கொலை பண்ணதுக்கு அப்புறம் எஸ்பி அந்த இடத்துல விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து தன்னுடைய பொண்டாட்டி புள்ளிய பார்க்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து அறக்க பறக்க கிளம்பி இந்த இடத்துக்கு ஓடி வந்துடுறாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ வெங்கட்ட என்னுடைய பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாமே திருவிழால இருக்காங்க, அவங்கள நீ வீட்டுக்கு கூட்டிட்டு போ அப்படி சொல்லிட்டு ஆரம்பத்துல அனுப்பிச்சு வச்சிருப்பாரு. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா நம்ம கண்ணனை கொலை பண்ண போறோம் அப்படி சொல்லிட்டு ஆரம்பத்திலே நம்ம ஹீரோவுக்கு பிக்ஸ்டு பண்ணிட்டாரு. சோ அந்த இடத்துல கண்ணனுடைய தம்பி தான் வெங்கட், அவன் இருந்தா பிரச்சனை ஆயிடும் தெரிஞ்சிரும் அப்படின்றதுக்காக தான் அவனை அமைச்சு வச்சிருப்பாரு. சோ நம்ம ஹீரோ போட்ட பிளான் மாரி வெங்கட்டும் அங்க போயிட்டான். ஆனா வெங்கட் இருக்கிற விஷயம் தெரியாம நம்ம ஹீரோயின் கிட்ட நான் கண்ணனை கொலை பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு உளறி வச்சிடறாரு. அந்த விஷயத்த நம்ம வெங்கட்டுக்கு காதுல வாங்கிக்கணும். சோ வெங்கட்டுக்கு தெரிஞ்சா இப்ப ரவிக்கு தெரிஞ்ச மாதிரி தான் ரவிக்கு சொல்லிடுவான். ரவி நம்ம ஹீரோவுடைய குடும்பத்தை கருவறுக்காத விட மாட்டான். நம்ம ஹீரோ உதறி விட்டு வெங்கட் வேகமா ஓட ஆரம்பிக்க அவருக்கு திடீர்னு வலிப்பு வந்துருது. சோ இவன் இவ்வளவு நாளா கூட இருந்தவன், இவனை எப்படி கொல்றது அப்படி சொல்லிட்டு மனசே இல்லாத அவனை காப்பாத்துறதுக்காக நம்ம ஹீரோ ஒரு இரும்பு எடுத்துட்டு போலாம் அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு வராரு. அந்த இடத்துல பார்த்தா ரவியும் ரவியோட குடும்பத்துல இருக்கிற மொத்த பேரும் அந்த இடத்துல வராங்க. நம்ம ஹீரோவை பார்த்து என் புள்ள எங்க இருக்கான், என் பிள்ளைக்கு என்ன ஆச்சு, அந்த எஸ்பிக்கு என்ன ஆச்சு அப்படி சொல்லி விசாரிச்சுட்டு இருக்க எஸ்பியும் அந்த இடத்துல ஒரு கார்ல வந்துடுறாரு. அப்ப பாருங்க திடீர்னு நம்ம ரவி கிட்ட உன்னுடைய புள்ளைய கொலை பண்ணதே காளி தாண்டா அப்படி சொல்லிட்டு ரவி கிட்ட எஸ்பி போட்டு கொடுத்துறாரு. சோ இந்த இடத்துல நம்ம எஸ்பி டபுள் கேம் ஆடிட்டாரு. சோ அதனால நம்ம ஹீரோவை கொலை பண்றதுக்காக ரவியும் அவங்களுடைய அடியாட்களும் மொத்த பேரும் வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தா போலீஸும் எஸ்பி பேச்சை கேட்டு நம்ம காளியை கொலை பண்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோ பயங்கரமா ஃபயர் ஆகி மொத்த பேரையும் அடிச்சு கொலை பண்றாரு. சோ ஒரு கட்டத்துக்கு மேல ரவியோட ஆட்கள் எல்லாமே
நம்ம ஹீரோவை சுத்தி வளைக்கும் போது அவங்களுடைய ஃபேமிலியும் லாக் பண்ணிடுறாங்க. அப்ப பாருங்க நம்ம ஹீரோ கண்ணனுடைய பணம் வேணுமா இல்ல உயிர் வேணுமா அப்படி சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி கிட்ட கேட்ட அவன் கிடைச்சா போதும் அப்படி சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி எல்லாமே சொல்லிடுறாங்க. அப்படின்னா கண்ணன் இந்த காருக்குள்ள தான் இருக்கான், அந்த காரை திறந்து பாருங்க அப்படி சொல்லிட்டு ரவியும் அவங்க அடியாட்களும் மொத்த பேரும் அந்த காரு பக்கத்துல போகும்போது அந்த காரு ஃபுல்லா கன்னி வெடி இருக்கு. அந்த கன்னி வெடி எல்லாமே டோட்டலா நம்ம ஹீரோ செட் பண்ணி இதுக்கு முன்னாடியே வச்சிருக்காரு. காரை ஓபன் பண்ண உடனே நம்ம ஹீரோ கன்னி வெடியோடைய லாக்கர் எல்லாமே எடுத்து விட்டுறாரு. மொத்தமா அந்த இடமே பிளாஸ்ட் ஆகுது. சோ இப்ப பாருங்க ரவி குடும்பத்துல இருக்கிறவங்க மொத்த பேருமே செத்து போயிடுறாங்க, ரவியோடைய மனைவி தவிர. எனக்கு வேற வழி தெரியலமா, என்ன மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறாரு. அதே சமயத்துல நம்ம எஸ்பியும் கொலை பண்ணிடுறாரு நம்ம ஹீரோ. இதுக்கப்புறம் இந்த ஊர்லயே இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டி புள்ள குடும்பத்தை எல்லாத்தையுமே கூட்டிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாரு. சோ நம்ம ஹீரோ பஸ்ல போயிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு ஷாக்கிங்கான ஒரு நபர் வராங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா பெரிய வீட்டு ரவி வீட்டுல வேலை செஞ்சிருந்த அந்த அம்மாவும் அந்த குழந்தையும். வீட்டு வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போற நேரத்துல அவங்க லோ பிபினால மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட அந்த பஸ்ல சொல்லிட்டு வராங்க. அப்ப பாருங்க அந்த குழந்தை கையில ஒரு காத்தாடி இருக்கு. இந்த காத்தாடி இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவும் கடைக்கு சரக்கு வாங்குறதுக்காக வெளியே போயிருப்பாங்க. அப்ப பாருங்க அந்த பைக்ல அந்த காத்தாடி இருந்துட்டு இருக்கும். ஆனா சரக்கு வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது காத்தாடி இருக்காது. குழந்தைங்களும் கேட்கும் காத்தாடி எங்க போச்சு அப்படி சொல்லிட்டு. சோ இப்ப அந்த குழந்தை கையில அந்த காத்தாடி இருக்கும்போது தான் ஒரு விஷயமே புரிய வருது. நம்ம ஹீரோ அவங்களுக்கு லோ பிபி ஆகி மயக்கம் போட்டு கீழே விழும்போது ஹீரோ ஹீரோயின் இவங்க 2 பேரும் தான் காப்பாத்தி இருக்காங்க. அந்த குழந்தை கையில நம்ம ஹீரோ அந்த காத்தாடியை கொடுத்திருக்காரு. சோ வீட்டுக்கு வந்து தன்னுடைய குழந்தை காத்தாடி எங்கன்னு கேட்கும் போது காத்தாடியே இல்ல அப்படி சொல்லியிருப்பாரு. சோ இது எல்லாமே நம்ம ஹீரோ போட்ட பிளான் தான். அதாவது திலீப்பை கொன்னதுக்காக பழி வாங்கறதுக்காக நம்ம ஹீரோ போட்ட பிளான் தான் இது. சோ திலீப்பை கொலை பண்ணது எஸ்பி எஸ்.ஏ. சூர்யாவும் இன்னொரு சைடு பெரிய வீட்டு ரவியும் அந்த இன்ஸ்பெக்டருடைய மாமா இவங்க எல்லாமே பிளான் பண்ணி தான் அவங்களுடைய சுயநலத்துக்காக திலீப்பை கொன்னு இருக்காங்க. சோ இவங்களை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் தகுந்த சமயம் வரும்போது நம்ம ஹீரோ எல்லாரையுமே ஏறி அடிச்சிருக்காரு. சோ நம்ம ஹீரோக்கும் திலீப்புக்கும் இருக்கிற பாண்டிங் இந்த பார்ட்டோடைய செகண்ட் பார்ட்டில் தான் தெரிய வரும். சோ இத்தோட இந்த படத்தோட கதையும் முடியுது. இந்த படத்தோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.